ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்டி சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃபிங்கர் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னா, ஃபிஷ்ஷு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு விரல் சைஸுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஃபிங்கர் மாதிரி இருக்கணும், அது கிறிஸ்பியாக. ஸோ அந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி முள் இல்லாத மீனாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. பிரெட் கிரப்ஸ் ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. அடுத்து சால்ட். அப்புறம் என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு சின்ன சின்ன குட்டி பவுலில் சால்ட், டெர்மெரிக் பவுடர், பெப்பர், கோரியாண்டர், சில்லி பவுடர் அண்ட் சோயா சாஸ் இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஆஃப் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு பவுலில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோடையே நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னா, கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். லெமன் ஜூஸ் ஆஃப் லெமன் எடுத்திருக்கேன். அது எல்லாம் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நான் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணுங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டு அப்புறம் என்ன சேர்த்துக்கிறோன்னா, கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இதோட சேர்த்து நல்லா அதையும் பெசரி விட்டுக்கோங்க. பெசரிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு 15 மினிட்ஸ் இது கண்டிப்பாக இருந்தாகணும். ஆஃப்டர் 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நல்லா ஒரு வெளில எடுத்துகிட்டு நல்லா மேக்னேட் பண்ணியிருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து பிரெட் கிரப்ஸில் டிப் பண்ணி அழகாக ஒரு பவுலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா ஃபிஷ்ஷையும் நான் இதில் டிப் பண்ணி அழகாக அந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். தெரியுதா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றி அது நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம பிரெட் கிரப்ஸில் போட்டு வச்சுருக்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து அந்த ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா சூப்பராக எம்மியாக நமக்கு டேஸ்டியான ஃபிஷ் ஃபிங்கர் கிடச்சிரும். பசங்க நல்லா எம்மியாக சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். சிக்கனை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த மாதிரி ஸ்மெல்லும் இருக்காது. நீங்கள் எடுத்துக்கிற ஃபிஷ் வந்து முள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்ல பெரிய ஃபிஷ்ஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் இதை சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பழமொழி பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் பறக்கும். ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க தெரியுமா? பழமொழி வந்து எப்படி சொல்லலாம், ஒரு சில வார்த்தையினால் இந்த பழமொழி மாறி இருக்கு. ஆனால் பழமொழி அது கிடையாது. என்னன்னா, ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும். அதுதான் ஒரு வரியில் இந்த பழமொழியோட மீனிங்கே மாறிடுச்சு. பார்த்தீங்களா? என்ன அர்த்தம்னா, எப்படிங்க ஆடி காற்றுல அம்மி எப்படிங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற அம்மி பறந்து போவோம்? இது நம்புகிற மாதிரி இருக்கா? சரி, அப்படியே நீங்கள் போனாலும் உங்களையும் தூக்கிட்டு போயிடுமா அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. எதனால் வந்து ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படிங்கிறது தான் பழமொழி. புரியுதுங்களா? என்னன்னா, வெயில் காலம், அதாவது இந்த பழமொழியோட மீனிங் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த பங்குனி, சித்திரை, ஆனி இந்த மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால உடம்புல வந்து ஒரு அம்மை மாதிரியான ஒரு தொற்று வியாதி வரும். இது வந்து இந்த வெயில் சூட்டு, நம்ம உடம்பு சூட்டுனால வர வியாதி. இதனால நிறைய மெடிசன் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் போடலாம். ஆனால் இயற்கை கொடுத்த ஒரு வரம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ஆடி மாதத்தோட காற்று. அந்த காற்று என்ன பண்ணும், நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை அப்படியே தணிச்சிரும். ஸோ அந்த மாதங்கள், அந்த வெப்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நோயை விரட்டக்கூடிய மருந்து எதுனா, அந்த ஆடி மாதத்தில் வீசக்கூடிய காற்று. அதை தான் சொல்கிறாங்க, ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும். அப்படியே அந்த காற்றோடு சேர்த்து ஒரு இதமான ஒரு சாரல், அதாவது மழையுடன் சேர்ந்து ஒரு சாரலும் வீசும். அதில் நம்ம உடம்பு மேலே அந்த காற்று, அந்த சாரல் படும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை அது தணிக்கும். ஸோ அந்த அம்மைங்கிற வியாதி நம்மளை விட்டு ஓடிடும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி மூலமாக சொல்கிறாங்க. ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படிங்கிறது. ஆடி மாதத்தில் ஒரு மழையுடன் சேர்ந்த ஒரு சாரல் வீசும். அதில் நம்ம உடம்புல வந்து அந்த சாரல் படும்போது நம்ம உடம்புல இருக்கிற சூட்டை தணித்து நமக்கு அப்படியே குளுமையை தரும். ஸோ நமக்கு இருந்த எந்த ஒரு அம்மை வியாதி இருந்தாலும் அது ஓடிடும்
அப்படிங்கிறது தான் பழமொழி. ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும். இன்னைக்குள்ள இந்த பழமொழிக்கான மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.